செந்தில் பாலாஜி குறித்த சர்ச்சையே ஓயாதிருக்கக்கூடிய நிலையில் இப்போது பொன்முடி என்கிற ஒரு முன்னணி தலைவர் சிறைக்கு போகிறார் அல்லது வழக்கில் தண்டிக்கப்படுகிறார். ஒரு நீதி அரசரை பற்றி மறைமுகமாக உள்நோக்கம் கற்பிக்கிற வகையிலே ஒரு கட்டுரை எழுதப்பட்டது. தீர்ப்பு விமர்சிக்கிறது தப்பில்லை, நீதிபதியை தான் தனிப்பட்ட ரீதியில் விமர்சிக்கிறது. திமுகவின் சட்டத்துறையும் திமுகவோட லீகல் விங்கை பத்தி ரொம்ப எல்லாருமே பெருமைப்பட பேசக்கூடிய விஷயம் சார். நான் அப்படி பார்க்கவில்லை சார், அது உங்களுடைய பார்வை. நான் அப்படி பார்க்கவில்லை. சமீப காலமாக திமுகவுடைய லீகல் விங் தோல்வியை தான் தழுவி வந்திருக்கிறது. இடி ஐடி டூல்னு கத்திட்டு இருந்தாங்க. இது கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட். இப்போ என்ன சொல்ல போறாங்க? ஊழல் ஒரு பெரிய பிரச்சனை ஆகாது என்று மாட்டிக்கொள்ளாதவரை இவர்கள் அப்படித்தான் நினைக்கிறார்கள். மாட்டிக்கொண்டாலும் பரவாயில்லை என்று நினைக்கிறார்கள். கந்தசாமியை பிடிச்சிட்ட ராமசாமியை விட்டியன்றாங்க. இது என்ன? அப்போ ராமசாமியை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் கந்தசாமி அரெஸ்ட் பண்ணாம இருக்கணுமா? 1000 ரூபா கொடுத்தா ஜெயிக்கலான்ற நம்பிக்கை இருக்கு. அந்த 1000 ரூபாய் எங்கேருந்து கொடுப்பாங்க? கட்டிங் வாங்கி தான் கொடுப்பாங்க. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ரமேஷ் அவர். சார் வணக்கம். வணக்கம். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த விவகாரத்தில் பொன்முடி அவர்களுக்கு இன்று தீர்ப்பு விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. 3 ஆண்டு சிறை, 50 லட்சம் ரூபாய் அபராதம் அப்படிங்கிற தீர்ப்பு வந்திருக்கு. ஒரு மாசத்துக்கு அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. தீர்ப்பை தண்டனையில இருந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. முதல்ல இந்த தீர்ப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்புன்னு நினைக்கிறேன்? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு அரசியல் ரீதியான பின்னடைவு. அரசியல் ரீதியானன்னா தேர்தலில் இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதையெல்லாம் நம்ம பின்னாடி தான் பார்க்கணும். அரசியல் ரீதியான பின்னடைவு என்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதனுடைய செயல்பாடுகள், அது மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய பணிகள், அல்லது இப்போது வெள்ள நிவாரணத்தின் போது பெருமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உதவிகள், இதிலிருந்தெல்லாம் மக்களுடைய கவனம் திரும்பி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அல்லது வருவாய்க்கு மீறிய சொத்து சேர்த்த வழக்கில் ஒரு அமைச்சர் தண்டிக்கப்படுவது, அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவராக துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் சிறை செல்ல நேர்ந்திருப்பது என்பது அந்த கட்சிக்கு ஒரு பெரும் பின்னடைவு. அரசியல் ரீதியாக இது ஒரு பேசு பொருளாக இன்னும் சிறிது காலம் நீடிக்கும். இன்னொன்று, ஏன் இது பெரும் பின்னடைவு என்று அழுத்தமாக சொல்கிறேன் என்று சொன்னால், ஏற்கனவே ஒரு அமைச்சர் ஊழல் வழக்கை எதிர்நோக்கி இருந்து அந்த வழக்கில் நிவாரணம் தேடி அவர் பல நீதிமன்றங்களின் கதவுகளை தட்டி அவருக்கு எங்கேயுமே நிவாரணம் கிடைக்காமல், வலுவான ஆதாரங்கள் இருக்கின்ற காரணத்தால் அவருக்கு நிவாரணம் கிடைக்காமல் சிறையில் அவர் இருக்கிறார். சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் பல மாதங்களாக சிறையில் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஊழல் வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒருவரை அப்படியாவது ஏன் திமுக பாதுகாக்கிறது? அவரை ஏன் அமைச்சரவையிலிருந்து டிராப் செய்யவில்லை? சொல்லப்போனால் அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இன்டைரக்டாக கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் செய்கிறது. அவரை நீங்கள் அமைச்சராக வைத்திருக்க வேண்டுமா என்பது எவ்வளவு தூரம் புரிய வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் புரிய வைத்த பிறகும் அடமெண்டாக, இந்த வார்த்தை தான் நான் சொல்ல வேண்டும், அடமெண்டாக அவரை டிராப் செய்யாமல் அமைச்சரவையில் வைத்துக்கொண்டு அந்த சர்ச்சை உயிரோட்டமாக நீடிப்பதற்கே திமுக தான் காரணம். செந்தில் பாலாஜி குறித்த சர்ச்சை பொது வெளியில் நீடிப்பதற்கே திமுக தான் காரணம். அவரை டிராப் செய்திருந்தால் அவரை பற்றி யாரும் பேச போவதில்லை. அந்த வழக்கு எப்போது வருகிறதோ அப்போதுதான் பேச போடுகிறார்கள். அவருடைய தம்பி தலைமறைவாக இருக்கிறார். ஸோ இதனால் நான் இதை சொல்ல வந்தேன் என்றால், அந்த பின்னணியை சொன்னால்தான் உங்களுக்கு இது அது ஒரு லிங்க் கிடைக்கும். செந்தில் பாலாஜி குறித்த சர்ச்சையே ஓயாதிருக்கக்கூடிய நிலையில், வெள்ளம் போன்ற ஒரு விஷயங்கள் அதை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளியிருந்த நிலையில், இப்போது பொன்முடி என்கிற ஒரு முன்னணி தலைவர் சிறைக்கு போகிறார் அல்லது வழக்கில் தண்டிக்கப்படுகிறார் என்று வந்தால், இது நிச்சயமாக சில மாதங்கள் பேசும் பொருளாக அல்லது எலெக்ஷன் வரை பேசும் பொருளாக வைக்கப்படும். இல்ல, ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு போனதே பெரிய தாக்கத்தை அதிமுக. நீங்க தாக்கத்தை பற்றி பின்னால் பேச வேண்டும். இன்னொன்று, செல்வி ஜெயலலிதா, எம்ஜிஆர், கலைஞர் போன்றவர்களோடு நீங்கள் யாரையுமே ஒப்பிட முடியாது. இன்னும் நான் வெளிப்படையாக சில பேர் யார் மீதும் எனக்கு தனிப்பட்ட எந்த வெறுப்பும் கிடையாது என்பதை அழுத்தமாக பதிவு செய்துவிட்டு சொல்கிறேன். சில அமைச்சர்கள் அல்லது சில அரசியல்வாதிகள் குறித்து ஏற்கனவே ஒவ்வொரு பத்தியும் ஒவ்வொரு முத்திரை விழுந்திருக்கிறது மக்கள் மத்தியில். ஆகவே நீங்கள் அவர்களோடு கொண்டு போய் இவர்களை நீங்கள் ஒப்பிடக்கூடாது. நீங்கள் கலைஞருடைய நீண்ட பொது வாழ்க்கை என்ன, அப்படித்தான் மக்கள் பார்ப்பார்கள். எம்ஜிஆர் சமூகத்தின் பங்களிப்பு என்ன, செல்வி ஜெயலலிதா ஆரம்ப காலத்தில் அரசியல் நிலையில் இருந்த போது விமர்சனங்களுக்கு உள்ளானவர், பிற்காலத்தில் எப்படி அதையெல்லாம் கடந்து நின்றார், தாய்மார்களால் நேசிக்கப்படுகிற அளவுக்கு
அவருடைய பெயரை பற்றியே சிந்திக்காமல் அம்மா என்று பேசப்படுகிற அளவுக்கு அவர் கடந்தார் என்பதெல்லாம் வரலாறு. அதாவது வரலாறு என்று சொன்னால் அதெல்லாம் அவங்கெல்லாம் அது ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக அதிமுகவை கொண்டு போய் நிறுத்தினார். எம்ஜிஆர் காலத்தில் அதை நினைத்து கூட பார்க்க முடியாது. அந்த இயக்கத்தை ஸ்தாபித்தவர் அவர்தான். அது நம்ம பின்னாடி போவோம். நீங்க திமுகவுக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன என்பது போது நான் அதை வருவேன். அதாவது தேர்தல் ரீதியில இது பாதிப்பு அது பாதிப்பு இல்லை. தேர்தல் ரீதியில பாதிப்பை ஏற்படுத்துவது என்னன்னா அந்த நேரத்து அரசியல் சூழ்நிலை, அந்த நேரத்து கூட்டணி கணக்குகள், எந்த அணி வலிமை. ஆக இதை பற்றி பேசும்போது இது ஒரு ஊழல் வழக்கு, இதுல தண்டனை பெறுகிறார். இன்னொன்று, அண்மையில் தான் இந்த வழக்கு தொடர்பாகவே இன்னொரு வழக்கம் இருக்கிறது. இவர் மீது இன்னும் 2-3 வழக்குகள். அவர்கள் ஒரு வழக்கு எடுத்தார். வழக்கு எடுத்த போது நான் அதிர்ச்சி அடைந்தேன் என்று சொன்னார். இந்த வழக்கு நடத்தப்பட்ட விதத்தை பார்த்து, இன்னொரு வழக்கு நடத்தப்பட்ட விதத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன் என்று ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் குறிப்பிட்டு அதற்காக முரசொலியிலே அவரை விமர்சித்து ஒரு பக்க கட்டுரை வெளியிட்டார்கள். அந்த கட்டுரையின் முறையற்றது என்பது என்னுடைய பார்வை. ஒரு நீதி அரசரை பற்றி நேரடியாக இல்லாமல் அவருடைய தீர்ப்பு அல்லது அவருடைய ஆர்டர் அல்லது அவருடைய அப்சர்வேஷன் பற்றி மறைமுகமாக உள்நோக்கம் கற்பிக்கிற வகையிலே ஒரு கட்டுரை எழுதப்பட்டது. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க என்ன வேணா எழுதுங்க. தீர்ப்பு விமர்சிக்கிறது தப்பு இல்லையே, நீதிபதியை தான் தனிப்பட்ட ரீதியில் விமர்சிக்க. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, உங்களுக்கு விளக்கங்கள் நீங்க சொல்லலாம். ஆனால் என்ன ஆச்சு? நீங்க விமர்சனத்தை என்ன வேணா எழுதுங்க, வழக்காக கொண்டு சென்றீர்கள் அதை. அவருடைய செயல் நீதி பரிபாலனத்தின்படி ஏற்கத்தக்கதல்ல. அதாவது இட் இஸ் நாட் அட்மிசிபிள் அப்படின்ற ஒரு முறையீட்டோடு உச்சநீதிமன்றத்தின் கதவை தட்டினீர்கள். உச்சநீதிமன்றம் அந்த பெட்டிஷன் தூக்கி கீழே போட்டுருச்சு. போட்டது மட்டுமல்ல, ஆனந்த் வெங்கடேஷ் போன்றவர்கள் இருப்பது நம்பிக்கை ஊட்டுகிறது என்று உச்சநீதிமன்றம் பாராட்டியது. ஆகவேதான் நான் சொல்றேன், அது ஒரு பின்னடைவு. அந்த அப்சர்வேஷன் ஒரு பின்னடைவு திமுகவுக்கு. அடுத்தது இந்த வழக்கு, இன்னும் வழக்கு இருக்கு. இன்னொன்னு தெரியுமா? ஆனந்த் வெங்கடேஷ் 3-4 பேர் மேல கேஸ் எடுத்துட்டு போயிட்டாரு. இன்னைக்கு நான் கேள்விப்பட்ட தகவல், சற்று முன் நான் கேள்விப்பட்ட தகவல், திரு ஜெயச்சந்திரன் தான் டிபி கேஸ்னால போர்ட்போலியோ ஜட்ஜின்றாங்க. ஆனால் அவருக்கு பதவிக்காலம் முடிவடைகிறதா. ஆகவே இன்னொரு புது ஜட்ஜி வரப்போறார். அவர் எப்படிப்பட்ட ஜட்ஜாக இருக்க போகிறார் என்று தெரியவில்லை. ஏன்னா சில ஜட்ஜஸ் தே ஆர் டேக்கிங் பொலிட்டிக்கல் கரப்ஷன் கேசஸ் வெரி சீரியஸ்லி. அது காரணம் என்னன்னா சுப்ரீம் கோர்ட் nowadays is very serious about cases against MP MLAs or people representatives. அண்மையில் கூட சில கைட்லைன்ஸ் சொல்லி இருக்கிறார்கள். நான் சொல்வது 2 தினங்களுக்கு முன். நீங்கள் நேற்று செய்தித்தாளில் பார்த்திருப்பீர்கள். இந்த வழக்குகள்லாம் எப்படி கையாளப்பட வேண்டும், எத்தனை நாட்களுக்குள் அதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும் என்று ஒரு கைட்லைன்ஸ், விரிவான கைட்லைன்ஸ் கொடுத்திருக்கிறார்கள். இந்த விரிவான பின்னணியில் தான் நான் சொல்லுகிறேன், இது பெரிய நெருக்கடி. இவர்களுக்கு மட்டும் இல்ல, அதிமுகவுக்கும் சேர்த்துதான். அதிமுக சம்பந்தப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் வழக்கம் இருக்கு. அவையெல்லாம் ஒவ்வொன்றாக எடுக்கப்படும் போது நீதிமன்றம் சாட்டை எடுத்து விட்டது என்கிற பார்வை தான் வருகிறது. ஆகவே நீதிமன்றம் இந்த மாதிரி வழக்குகளில் ஒரு விரைவில் தீர்வு காணப்பட வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கிறது. அதுல சில வழக்கறிஞர்களுடைய பங்களிப்பும் இருக்கிறது. நீங்க தாமதப்படுத்துகிற முயற்சி இனிமேல் அவ்வளவு ஈஸி அல்ல என்பதுதான் நமக்கு புரியும். என்ஆர் இளங்கோ அவர்கள் தற்போது பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு இந்த விஷயம் தொடர்பா. அதுல உடனடியாக நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம், அதுல நல்ல தீர்ப்பு வருவதற்கு சாத்தியம். இப்படித்தான் திரு சரவணன் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தார். திமுக வழக்கறிஞர் சரவணன் செந்தில் பாலாஜி விஷயத்துல நீதியரசர் அல்லி அவர்கள் தீர்ப்பு சொன்ன உடனே இவர்கள் சொல்றாங்க, ஆனா நாங்க ஹைகோர்ட்ல வாங்கிடுவோம்னாரு. ஹைகோர்ட் டிஸ்மிஸ் ஆனோன்னு ஹைகோர்ட் சொல்லுது நான் போய் சுப்ரீம் கோர்ட்ல ஜாமீன் வந்துடும், எங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் ஜாமீன்னு சரவணன் சொன்னார். இப்போ இன்னைக்கு அவருடைய குரலே கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. இன்னைக்கு கூட கருத்து சொன்னார், சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி நடந்து இருக்கிறதுனால பார்ப்போன்ற மாதிரி சொல்கிறார். ஏன்னா அது கன்விக்ஷன் வேற 3 years வேற கொடுத்துட்டாங்க. அப்புறம் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நிவாரணம் வாங்கலாம்ன்றது ஒரு நம்பிக்கை. நான் அது பற்றி எதுவும் சொல்ல விரும்பவில்லை. அவர் எனக்கு மிகவும் திரு பொன்முடி அவர்கள் ஒரு பத்திரிகையாளராக என்னிடம் நல்ல அறிமுகம் உள்ளவர், நன்றாக பழக்கக்கூடியவர், அதிலெல்லாம் வேற விஷயம். ஆனால் கோர்ட்டுகளுடைய பார்வையை பற்றி தான் நான் பேசுறேன், இண்டிவிஜுவல்ஸை பற்றி அல்ல. கோர்ட்ஸ் ஆர் வெரி சீரியஸ் அபவுட் கரப்ஷன் கேசஸ். ஆகவே அந்த வகையிலும் திமுகவுக்கும் சரி, ஊழல் சம்பந்தப்பட்ட அல்லது சொத்து குவிப்பு சம்பந்தப்பட்ட வழக்குகளை எதிர்நோக்கியுள்ள மற்றவர்களுக்கும் சரி, திமுகவில் இருக்கக்கூடிய மற்றவர்களும் சரி, அதிமுகவில் இருப்பவர்களும் சரி, ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்குகளை எதிர்நோக்குகிறவர்களுக்கு ஒரு நெருக்கடியான
ஒரு சூழல் தான் உருவாகி இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். திமுகவின் சட்டத்துறையும் திமுகவோட லீகல் விங்கை பத்தி ரொம்ப எல்லாருமே பெருமைப்பட பேசக்கூடிய விஷயம் சார். இது வரைக்கும் எல்லா கேஸையும் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்கிற விதத்துல இருந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க. நிறைய குற்றச்சாட்டுகள் திமுக மீது வைக்கப்பட்டாலும் ஒரு குற்றச்சாட்டு நான் அப்படி பார்க்கவில்லை சார். அது உங்களுடைய பார்வை, நான் அப்படி பார்க்கவில்லை. சமீப காலமாக திமுகவுடைய லீகல் விங் தோல்வியை தான் தழுவி வந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வை. இன்னொன்றையும் நான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும். திமுக இந்த நெருக்கடி என்று நான் சொல்லும்போது இதை அரசியலாகவும் அவர்கள் ஆக்க முடியாது. இடிஐடி மாதிரி பேச முடியாது. இடிஐடி டூல்னு கத்திட்டு இருந்தாங்க. இது கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட். இப்போ என்ன சொல்ல போறாங்க? அந்த நெருக்கடியும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. கோர்ட் கொடுத்த தண்டனை இவர்கள் என்ன சொல்ல முடியும் என்ற நெருக்கடியும் ஏற்பட்டிருக்கிறது. அது ஒரு கூடுதலாக என்னுடைய பார்வை. பொலிட்டிக்கலி டிஎம்கேக்கு இது என்ன மெசேஜ்? பொலிட்டிக்கலி டிஎம்கேக்கு இல்லை சார். டிஎம்கே ஏடிஎம்கே இதெல்லாம் வந்து அவங்க பெருசாக எடுத்துக்கிறாங்களான்னா எனக்கு தெரியல சார். ஐ டவுட் அபவுட் இட். ஏன்னா கரப்ஷன், கன்விக்ஷன் இதெல்லாம் வந்து வந்தாலும் கூட அவை எல்லாம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக இப்போதைய அரசு மீது கூட ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, வெளிப்பட்டிருக்கின்றன. அதிமுக ஆட்சி மீது நான் சொல்வது, அரசியல் கட்சி அண்ணாமலை வெளியிடுகிற ஆதாரங்களை எல்லாம் விட்டுவிடுங்கள். அதிமுக ஆட்சியின் மீது ஊழல் குற்றச்சாட்டுக்களை ஆதாரங்களோடு வெளியிட்ட என்ஜிஓவாக இருக்கக்கூடிய, தீவிரமாக இயங்கக்கூடிய அறப்போர் இயக்கம் போன்ற அமைப்புகள் கூட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய டெண்டர்கள் பற்றியும் சில குற்றச்சாட்டுக்களை ஆதாரங்களோடு பொதுவெளியிலே வெளிப்படுத்தி இருக்கின்றன. ஆகவே ஊழல் ஒரு பெரிய பிரச்சனை ஆகாது என்று மாட்டிக்கொள்ளாதவரை இவர்கள் அப்படித்தான் நினைக்கிறார்கள். மாட்டிக்கொண்டாலும் பரவாயில்லை என்று நினைக்கிறார்கள். ஒரு வருஷம் ஜெயிலா என்ன கேஸ் அரசியல் பழிவாங்கலுக்காக தான் ரெகுலரா அப்படி பண்ணப்படுது. இந்த ஆட்சி வரும்போது அவங்க மேல குற்றஞ்சாட்டு சார். என்ன சார் நடவடிக்கை எடுக்க கூடாதா? ஒரு ஆட்சி இருங்க வரேன். நீங்க இன்னொன்னு கேட்கறாங்க சார். அது அர்த்தமற்ற வாதமா இருக்கு. கந்தசாமியை பிடிச்சிட்ட ராமசாமியை விட்டியன்றாங்க. இது என்ன? அது அப்போ ராமசாமியை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் கந்தசாமி அரெஸ்ட் பண்ணாம இருக்கணுமா? 2 பேரும் திருடன்னு வச்சுங்க. ஒரு பேச்சு கேட்கிறேன். ஒருத்தன் மாட்டுறான் சார். இவன் மாட்டுறதை நீங்க வரவேற்றுட்டு பரவாயில்ல இவனை பிடிச்சாங்க, அடுத்தது அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்களா? ராமசாமி விட்டு ஏன் கந்தசாமி மட்டும் அரெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்றதே வந்து அபத்தமான வாதம்ன்ற நான். ரெண்டாவது, இது ஒரு பக்க பார்வை. நான் சொல்ல வந்து நீங்கள் அந்த இடத்துல இருந்து நம்ம வந்துட்டோம். நீங்கள் அந்த என்ன மாதிரியா டிஎம்கேவை என்ன திங்க் பண்ண வைக்கணும்னு கேட்குறீங்க. டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி, எனக்கு என்னமோ அவர்கள் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிற மாதிரி தெரியுது. அதாவது இதெல்லாம் ஒரு எலெக்ஷனில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. சம்மந்தப்பட்டவங்க மாட்டிட்டாங்க, மாட்டாதவங்க இருக்காங்க, அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க. மாட்டிக்கிட்டவங்க ரெமெடியாகி ஜெயிச்சும் வந்திருக்காங்க, அதுவும் திங்க் பண்ணுறாங்க. ஆகவே இது தொடர்பான சட்டங்கள்லையும் கடுமையான பார்வை தேவைன்றது ஒரு பக்கம் இருக்க. இந்த பிரச்சனை இருக்கு பாருங்க, அடிப்படையில் ஊழல் லஞ்சம் என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக மக்களாலும் பார்க்கப்பட வேண்டும். அது அதிமுக இப்போ முன்னெடுக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி இதே நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் தண்டனைன்னு சொல்லிட்டாரு. விவரம் தான் இன்னைக்கு அறிவிக்கிறேன்னாரு. அதிமுக எந்த கருத்தும் சொல்லலை. ஆனந்த் வெங்கடேஷ் விஷயத்திலே அதிமுக பெருசாக ரியாக்ட் பண்ணலை. ஏன்னா அவங்க ஆட்களும் சில பேர் வழக்குகளை எதிர்நோக்கி இருக்காங்க. இதுதான் விஷயம். நீங்கள் இதெல்லாம் வரவேற்கிறது பெரிய அளவில் யார் பேசுகிறாங்கன்னா அண்ணாமலை பேசுகிறார். அவர் வரவேற்கிறார். ஏன்னா இப்போதைக்கு தமிழக பாஜக எந்த பொறுப்புலையும் இல்லை, எந்த நிர்வாகத்திலையும் இல்லை, எந்த இதுவும் கிடையாது. அதனால் நீங்கள் எதுவும் சொல்ல முடியாது. ஆகவே அவங்க வரவேற்கிறாங்க. அவர் அது மட்டும் சொல்லலை, ஊழல் பிரச்சனையாக பார்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தையும் அண்ணாமலை முன்வைக்க தொடங்கி இருக்கிறார். இந்த பாத யாத்திரைக்கு முன்னாடியே சொல்லிட்டார், தமிழக அரசியலில் ஊழல் பிரச்சனையாக, சொத்து பட்டியெல்லாம் வெளியிட்டு பேசினது தமிழக அரசியலில் ஊழல் ஒரு பிரச்சனையாக இல்லை, அது பிரச்சனையாக பார்க்கப்பட வேண்டும் என்ற கருத்தை அழுத்தமாக வலியுறுத்தி இருக்கிறார். ஆகவே அவர்களுக்கு இது ஒரு பிரச்சார ஆயுதம், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரச்சார ஆயுதம். அதிமுக அந்த பிரச்சாரம் தமிழ்நாட்டில் எடுபடுமான்னு அதுதான், அது எடுபடுமா என்பது சந்தேகம் தான். ஆனால் இது ஒரு சிந்தனையை தோற்றுவிக்கும். தேர்தல் களத்தில் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இனி உருவாகக்கூடும். இதுவரை நான் எனக்கு தெரிஞ்சவரை இப்போதும் கூட நான் ஒரு அனுமானமாக சொல்வதானால், தேர்தல் நேரத்தில் உருவாகக்கூடிய கூட்டணி தான் ஒரு கட்சியினுடைய வெற்றி வாய்ப்புகளை தீர்மானிக்குது. அன்லஸ் அண்ட் அன்டில் ஒரு பெரிய அதிருப்திக்கான காரணம் இருக்கணும், பெரிய விஷயம் இருக்கணும். 91லேருந்து 96 வரை செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி நடந்த போது அதில் 1-2 விஷயம் நடந்தது அதிருப்தி உருவாவதற்கு. அதற்கு பிறகு உருவாகலை. 2001 அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. 2006 வர முடியலனாலும் 66 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. திமுக அப்படி தான் இப்போ அந்த மாதிரி தான் வந்தது 2016. அந்த மாதிரி ஒரு பெரிய அதிருப்தி உருவாகணும், திமுக ஆட்சி மீது உருவாச்சு. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்தாலே ஒழிய வலிமையான கூட்டணி, பண விநியோகம் இதெல்லாம் தான் ஏற்படும். இப்போ நீங்கள் இந்த பெருமழையில் இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. 4 நாள் மக்கள் பல இடங்களில் பரிதவிப்பு காணாங்க. அந்த தொகுதிகள்லாம் அந்த என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சோழிங்கநல்லூர், வேளச்சேரியெல்லாம் அப்படியே டிஎம்கே படுதோல்வி அடையும் நான் நினைக்கல.
அந்த நேரத்தில் அப்போ கூட்டணி அந்த வேட்பாளர் 1000 ரூபா கொடுக்கறது, 2000 ரூபா கொடுக்கறது, இதுதான். 1000 ரூபா கொடுத்தா ஜெயிக்கலான்ற நம்பிக்கை இருக்குது. அந்த 1000 ரூபா எங்கேருந்து கொடுப்பாங்க? கட்டிங் வாங்கி தான் கொடுப்பாங்க. அப்படின்ற சிந்தனை வாக்காளர்கள் மத்தியில் பெரிய அளவில் ஊடுருவாத வரை இவையெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. பொன்முடி அவர்கள் திமுகல எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு தலைவர் சார். அவருடைய லைஃப் பத்தியும் ஒரு பத்திரிகையாளராக நீங்க பக்கத்துல இருந்து நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க சார். அவரு வந்து டிஎம்கேல எவ்வளோ ஒரு முக்கியமான லீடர், அவரோட ப்ரொஃபைல் பத்தியும் நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு தெரியும் சார். இல்லை, அவர் வந்து காலேஜில் வந்து ஒரு பேராசிரியராகவோ அல்லது விரிவுரையாளராகவோ இருந்து அரசியலுக்கு வந்தவர். அவர் வந்து அடிப்படையில் வந்து ஒரு ரேஷனலிஸ்ட், பகுத்தறிவாதி, ஆன்மீகத்தெல்லாம் நம்பிக்கை இல்லாதவர். அது வந்து சில சமயங்களில் வந்து அவர் அந்த கருத்துக்களை பகிரங்கமாகவே வெளிப்படுத்தி இருக்கக்கூடியவர். சில நேரங்களில் கொஞ்சம் கோபமாக பேசி அதிருப்தியை தேடிக்கொள்ளக்கூடியவர். ஆனால் ஒரு ஆக்டிவான பார்ட்டி ஒர்க்கர். அவர் பார்ட்டியில் வளரும்போது செஞ்சி ராமச்சந்திரனை பின்னுக்கு தள்ளிவிட்டு மேலே வந்தார். அதில் செஞ்சி ராமச்சந்திரன் மதிமுகவுக்கு போனார். வைகோவோடு சென்ற 9 மாவட்ட செயலாளர்களில் திரு செஞ்சி ராமச்சந்திரனும் ஒருவர். திமுகவுக்காக மிக முக்கியமாக களப்பணியாற்றியவர். அவரை ஓரங்கட்டப்பட்டு தான் இவருக்கு முக்கியத்துவம் கட்சியில் கிடைத்தது. அதெல்லாம் இருக்கலாம். பட் ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் அவரை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து உதவ முடியாத நிலை தான் இன்றைக்கு அவருக்கு இந்த வழக்கின் காரணமாக ஏற்பட்டிருக்கிறது. அதையும் நம்ம பார்க்கணும். இரண்டாவது, திமுகவிலேயே கூட இது ஒரு சாதகமான அம்சமாகவும் பார்க்கப்பட்டிருக்கு, பாதகமான அம்சமாகவும் திமுகவுக்கு அமைந்திருக்கிறது. என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட சில பிரமுகர்கள், அவர்களுடைய வாரிசுகள், இவர்களுக்கு தான் முக்கியத்துவம்ன்றது. பொன்முடி, அவருக்கு பின்னாடி அவர் பையனுக்கு எம்பி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணம் இப்போ வேறு சிலருக்கு வந்திருக்கு. எம்ஆர்கேவுக்கு தன்னுடைய பையனை கொண்டு வர வேண்டும். அவருடைய பையனுடைய படம் எல்லா கட்டவுட்லையும் இருக்குது. கடலூர் மாவட்டத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே சில பேர் வந்துட்டாங்க. தூத்துக்குடியில் பெரியசாமி, கீதாஜீவன், இப்போ எம்ஆர்கேக்கு வந்திருக்கு. ஏவா வேலு அவர்களுக்கு வந்திருக்கு. தன்னுடைய பையனுக்கு கொண்டு வரணுன்ற எண்ணம் வந்திருக்கு. ஏற்கனவே டிஆர் பாலு கொண்டு வந்துட்டாரு, ஐபி கொண்டு வந்துட்டாரு. ஸோ இது வந்து திமுகவுக்கு வந்து அவங்களுக்கு திருப்தி அளிக்கலாம். உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய வாய்ப்பு போகிறது என்ற கருத்தும் ஏற்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் எதிர்த்தரப்பு இது குறித்து வைக்கிற பிரச்சாரம் எடுபட்டிருக்கிறது. இப்போ இவர் இந்த அமைச்சரவையிலிருந்து வெளியே போனனால ராஜகண்ணப்பனுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு சார். அது நான் அது முதலமைச்சருடைய உரிமையின் பார்ப்பட்ட விஷயம். ஆனால் திரும்பவும் சொல்லுகிறேன், திமுகவுக்குள்ளேயே இருக்கிற விமர்சனமும் சரி, வெளியே இருக்கக்கூடிய விமர்சனமும் சரி, இது போன்ற விஷயங்களில் திரும்பவும் எதிரொலிக்கும். இதே திரு செந்தில் பாலாஜியை பற்றி இன்றைய முதலமைச்சர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி தான் திரு ராஜகண்ணப்பனை பற்றி திமுக இன்றைய முதலமைச்சர் பேசினாரான்னு தெரியாது. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர், திமுக தலைவர் மறைந்த கலைஞர் அவர்கள் பேசியது என்னை போன்றவர்களுக்கு பசுமையாக நினைவிருக்கிறது. திமுக அம்மையார் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ராஜகண்ணப்பன் அவர்களை மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்தது. அவர் பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் மினிஸ்டராக இருந்தார். பிடபிள்யூடி, எலக்ட்ரிசிட்டி, பல துறைகளுக்கு அமைச்சராக இருந்தவர். இந்த ஆட்சியில் ஏதோ ஒரு அதிகாரி அவமரியாதை நடத்துகிறாரு, மரியாதை குறைவாக பேசினார் என்ற காரணத்தால் அவர் இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டார். அதிலிருந்தே அவருக்கு வந்து ஒரு வலிமையான துறை இல்லை என்கிற அதிருப்தி இருந்தது. அந்த அதிருப்தி இப்போது போக்கப்பட்டிருக்கிறது. நிறைவா இந்த மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? உங்களுடைய நிறைவு கருத்தா? இந்த பிரச்சனை நான் தான் சொல்றேனே, இந்த எதிர்கட்சிகளுக்கு, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு திமுக குறித்த விமர்சனங்களை நீடிக்க வைப்பதற்கு, அதே மாதிரி திமுகவுக்கு மற்ற விஷயங்களை ஹைலைட் செய்யும் போது பதிலுக்கு இதையும் சுட்டி காட்டுகிற அளவுக்கு இது சங்கடத்தையும் நெருக்கடியும் ஏற்படுத்தும் என்பதுதான் என்னுடைய பார்வை. நேரத்தையும் கருத்திலையும் மிக்க நன்றி சார்.